முக்கிய செய்திகள். 9 ஆண்டு கால ஆட்சியில் மக்களின் வருமானம் கொள்ளையடிப்பு. பாஜக அரசு மீது காங்கிரஸ் கடும் தாக்கு. வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பு. இடுபொருட்களை தங்கு தடையின்றி வழங்க விவசாயிகள் கோரிக்கை. 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது சென்னை சூப்பர் கிங்ஸ். கடைசி பந்தில் வெற்றியை வசமாக்கி ஜடேஜா அசத்தல். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் 9 ஆண்டு கால ஆட்சியில் மக்களின் வருமானம் அரசால் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பாஜகவின் 9 ஆண்டு கால ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டி வீடியோ ஒன்றை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள அந்த வீடியோவில் 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இருந்த அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தற்போதைய விலையும் ஒப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு 440 ரூபாயாக இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை தற்போது 1103 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 71 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் விலை தற்போது 97 ரூபாயாகவும் 57 ரூபாயாக இருந்த டீசல் விலை தற்போது 90 ரூபாயாகவும் அதிகரித்திருப்பதாக வீடியோவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 36 ரூபாயாக இருந்த வரிக்குல அரிசி தற்போது 80 ரூபாய்க்கும் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சமையல் எண்ணெய் 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாகவும் காங்கிரஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. நெய், பால் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் கொடிய பணவீக்க விகிதத்தால் கடந்த 9 ஆண்டுகளில் மக்களின் சம்பாத்தியத்தை பாஜக அரசு கொள்ளையடித்து விட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. அத்தியாவசியமான அனைத்தின் மீதும் ஜிஎஸ்டி பாதிப்பை ஏற்படுத்தி விட்டதாக சாடியுள்ள காங்கிரஸ் பாஜக அரசு பட்ஜெட்டை பாழாக்கி சாமானிய மக்களின் வாழ்க்கையை கடினமாக்கிவிட்டதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. குறுவை சாகுபடிக்காக வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விதை நெல், உரம், பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளிட்ட இடுபொருட்களை தங்குதடையின்றி வழங்க வேளாண் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். குறுவை சாகுபடிக்காக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். எனினும் தண்ணீர் இருப்பை பொறுத்து திறப்பு தேதி மாறுவதுண்டு. ஆனால் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டால்தான் குறுவை மற்றும் சம்பா சாகுபடிக்கு உதவியாக இருக்கும். எனவே தண்ணீர் திறப்பு எப்போது என்று விவசாயிகள் எதிர்பார்த்திருந்த நிலையில் குறுவை சாகுபடிக்காக இந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து வரும் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி வரும் 11ஆம் தேதி சேலத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மறுநாள் மேட்டூர் சென்று அணையிலிருந்து தண்ணீரை திறந்து விடுகிறார். இதனை டெல்டா விவசாயிகள் வரவேற்றுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் குறுவை சாகுபடி பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 1,47,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக சாகுபடி பணிகளை விவசாயிகள் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை சாகுபடி பணிகள் சீராக நடைபெற உதவிடும் வகையில் வேளாண் கிடங்குகள் மூலமாக 50% மானியத்தில் விதை நெல், உரம், பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளிட்ட இடுபொருட்களை தடையின்றி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு சம்பா அறுவடை நேரத்தில் மழை பெய்ததால் மிகப்பெரிய அளவில் இழப்பை சந்தித்ததாக தெரிவித்த விவசாயிகள் இந்த ஆண்டு குறிப்பிட்ட காலத்திற்குள் சாகுபடி பணிகளை செய்து முடிக்கும் வகையில் தங்கு தடையின்றி மானிய விலையில் இடுபொருட்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகர பேருந்துகளுக்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் ஒப்பந்த முறையில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் நியமிக்கப்பட உள்ளதை கண்டித்து அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். சென்னை, திருச்சி, கும்பகோணம் உள்பட 12 போக்குவரத்து கழகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களை நியமிக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டிருந்தது. சென்னையில் அண்ணா நகர், பல்லவன் சாலை, ஆலந்தூர் உள்ளிட்ட பணிமனைகளில் நாளொன்றுக்கு 40 ஒப்பந்த ஓட்டுநர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சிகள் ஒப்பந்தத்தை கோரவும் போக்குவரத்து துறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் உள்ள 33 பணிமனைகளிலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் நேற்று மாலை பேருந்துகளை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் ஏராளமானோர் பணி முடிந்து வீடுகளுக்கு செல்ல முடியாமல் அவதிக்கு ஆளாகினர். இப்போ நாங்கள் கோயம்பேடுக்கு போனோம். இங்கேருந்து பட்டினப்பாத்தில் கோயம்பேடுக்கு போனோம். கோயம்பேடுக்கு போகிறதுக்குள்ள இங்கே பார்த்தா பஸ்ஸு இல்லை, ஸ்ட்ரைக்குன்றாங்க. நாங்கள் எப்படி போவோம்? நாங்கள் ஒரு அவசர அர்ஜென்ட்டுக்கு ஓடுறோம்ல. நாங்கள் கோயிலுக்கோ ஊருக்கோ எதுக்கோ போகிறோம். திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி நிப்பாட்டினா எப்படி அர்த்தம்? ஒன்றும் சொல்லணுமா இல்லையா மக்களுங்கிட்ட? பஸ் எப்போ வரும்னு கேட்டால் கூட எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க. அப்போ நான்
ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இல்லை ஊருக்கு ட்ராவல் பண்ணுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது யாரும் புரிஞ்சிக்கவும் மாட்றாங்க இங்கே. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு நடவடிக்கை எடுத்தால் மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பின்னர் அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் மக்கள் முண்டியடித்து பேருந்தில் இடம் பிடிக்க ஏறியதால் பல்வேறு இடங்களில் கூட்டம் அலைமோதியது. ஆட்டோ, டாக்ஸிகளிலும் மக்கள் வீடுகளுக்கு திரும்பியதால் சென்னை மாநகரின் பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பான சூழ்நிலை உருவானது. இதற்கிடையே அரியலூரில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர், ஜப்பானிலிருந்து முதலமைச்சர் திரு மு. ஸ்டாலின் அறிவுறுத்தியதன் பேரில் கோரிக்கைகளை நேரடியாக பேசி முடிவெடுக்கலாம் என தொழிற்சங்க தலைவர்களிடம் கூறியதை தொடர்ந்து வேலைநிறுத்தம் திரும்ப பெறப்பட்டதாக தெரிவித்தார். அவர்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கையை நேரடியாக பேசி முடிவெடுக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் உடனடியாக போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு பேருந்துகளை இயக்க வேண்டும், மக்கள் பாதிப்படையாமல் பேருந்துகள் மீண்டும் இயக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த அடிப்படையில் அவர்களும் உடனடியாக ஒப்புக்கொண்டு பேருந்துகள் இப்பொழுது இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. வழக்கம் போல பேருந்துகளை இயங்கி பொதுமக்கள் தங்களுடைய பகுதிக்கு செல்வதற்கான நடவடிக்கை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவுட் சோர்சிங் முறையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆட்கள் பணியமர்த்தப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. போக்குவரத்து கழகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தவர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். IPL இறுதிப் போட்டியில் குஜராத்தை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. IPL தொடரின் முதல் போட்டியில் குஜராத்திடம் வீழ்ந்த சென்னை முதல் குவாலிஃபயர் போட்டியில் அதே குஜராத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இரண்டாவது குவாலிஃபயரில் மும்பையை வீழ்த்திய குஜராத் இறுதிப் போட்டியில் சென்னையை எதிர்கொண்டது. அகமதாபாத்தில் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற சென்னை பந்துவீச்சை தேர்வு செய்தது. சென்னையின் பந்துவீச்சை எளிதில் சமாளித்த குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன்கள் குவித்தது. விருதிமான் சாஹா அரை சதம் அடிக்க தமிழ்நாட்டு வீரர் சாய் சுதர்சன் 47 பந்துகளில் 8 பவுண்டரி 6 சிக்சர்களுடன் 96 ரன்கள் குவித்து தெறிக்க விட்டார். 215 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை அணி களமிறங்க 3 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் மழை குறுக்கிட்டதால் போட்டி ஒத்திவைக்கப்பட்டது. போதிய நேரமின்மையால் போட்டி 15 ஓவர்களாக குறைக்கப்பட்டு 171 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ருதுராஜ், கான்வே ஆகியோர் நல்ல தொடக்கம் கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் தோனி டக் அவுட் ஆக சென்னை ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் தேவை என்ற நிலையில் சென்னை ரசிகர்களை பதற்றம் தொற்றிக்கொள்ள மிஸ்டர் கூல் கேப்டன் தோனியோ அந்த பந்துகளை பார்க்க முடியாமல் கீழே குனிந்து கொண்டார். ஆனால் நெருக்கடியான தருணத்திலும் மனம் தளராத ஜடேஜா ஒரு 6 ஒரு பவுண்டரி அடித்து தோனிக்கு வெற்றியை பரிசளித்தார். அப்போது ஜடேஜாவை தோனி அள்ளி அணைத்துக் கொள்ள ரசிகர்கள் நெகிழ்ந்தனர். 5 முறை பட்டம் வென்ற மும்பை அணியின் சாதனையை சென்னை சமன் செய்ததை ரசிகர்கள் நடனமாடி கொண்டாடினர். ஓவர்ஸில் 171 வந்து ரொம்ப மேசிவ் ரன்ஸ் சேஸ் பண்ண வேண்டிய மாதிரி இருந்தது. பட் ஸ்டார்டிங்கில் ஆடுறதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ் வரும்போது ரொம்ப பயமாயிருச்சு. பட் 2 பால்ஸில் 10 ரன்ஸ் அடிச்சது பயங்கர ஹாப்பி, அன்எக்ஸ்பெக்டட் வின், ரொம்ப த்ரில் வின். இங்கே எல்லாரோட பார்த்தது தான் பயங்கர சூப்பரான ஹாப்பி ஃபீலிங். பட் எண்டில் வந்து ஒரு 6 ஒரு 4 ஜெயிச்சுட்டு அவ்வளோதான் மாஸ் பண்ணுறோம். நெருக்கடியான சூழலை எதிர்கொண்ட ஜடேஜா சிஎஸ்கே அணிக்கு வரலாற்று வெற்றியை உறுதிப்படுத்தியதாக முதலமைச்சர் திரு மு. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒரு திட்டத்துடன் தோனி என்ற மனிதனின் கீழ் 5வது IPL கோப்பையை வென்ற சிஎஸ்கேயின் மஞ்சள் படைக்கு வாழ்த்துக்கள் என ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் உடல்நிலை ஒத்துழைக்கும் பட்சத்தில் அடுத்த சீசனிலும் விளையாட தயார் என தோனி அறிவித்திருப்பது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இலங்கை வசமுள்ள தமிழக மீனவர்களின் அனைத்து படகுகளையும் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாக மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் உள்ள அரசு கால்நடை பண்ணையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் தீவன தட்டுப்பாட்டை போக்கி பால் உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த திரு அனிதா ராதாகிருஷ்ணன், இலங்கை வசம் உள்ள 130 படகுகளில் தற்போது 40 படகுகளை மட்டும் கொண்டு வரும் சூழல் இருப்பதாக கூறினார்.
அனைத்து படகுகளையும் மீட்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறிய அமைச்சர், இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேசி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போட்டையெல்லாம் கொடுக்கணும்னு இருக்காங்க. இன்னைக்கு அதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏறக்குறைய 120-130 போட்டு அங்கே இருக்குது. ஆனால் 40 போட்டை தான் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கும் அந்த அழுத்தம் இருக்கின்றது. வெகு சீக்கிரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கான முடிவை காண்பிக்கின்ற வகையில், அந்த மீனவர்கள் திருப்தியாக இருக்கின்ற வகையில் நல்ல முடிவெடுப்பார்கள். அதுபோல் ஒன்றிய அரசை கடுமையாக வலியுறுத்தி அந்த பகுதியில் தொடர்ந்து மீன் பிடிப்பதற்கான வழிவகைகளை காண்கின்ற வகையில் அதற்கான திட்டங்களை தீட்டுவார்கள். உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டுக் கொடுத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விரைவில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து விசை படகுகளுக்கும் வாக்கி டாக்கி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஆண்டொன்றுக்கு 2000 கிலோமீட்டர் தொலைவிலான கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஏவாவேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அடுத்த தண்டரை கிராமத்தில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை நேற்று திறந்து வைத்த அவர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து சாலை வசதியின்றி தவித்த அப்பகுதி மக்களுக்கு 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டிய திரு வேலு 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பயணியர் விடுதி கட்டடத்தை பார்வையிட்டார். அங்கு லிஃப்ட் வசதி ஏற்படுத்த பொதுப்பணித்துறை அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வேலு 5 ஆண்டுகளில் மொத்தம் 10,000 கிலோமீட்டர் கிராம சாலைகளை மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெடுஞ்சாலைத்துறையாக எடுத்து அந்த சாலைகள் எல்லாம் விரிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சென்ற ஆண்டு 10,000 கிலோமீட்டர் எடுக்க சொல்லி ஆண்டுக்கு 2,000 கிலோமீட்டர் என்று பணிகளை தொடக்க சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சென்ற ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக கிராம சாலைகள், அதாவது ஊராட்சி சாலைகள், ஒன்றிய சாலைகள் இவைகளை விரிவுபடுத்துவதற்காக சென்ற ஆண்டு 2,000 கிலோமீட்டர் எடுத்துக்கொண்டோம். வர இருக்கிற ஆண்டில் 2,000 கிலோமீட்டர், ஒரு ஆண்டுக்கு 2,000 அந்த வகையில் எடுத்து. தமிழ்நாடு முழுவதும் மேம்பால பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறிய அவர் கடந்த 2 ஆண்டுகளில் 60% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். எஞ்சிய பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று திரு வேலு கூறினார். நிகழ்ச்சியின் போது தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் திரு முருகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் கடந்த 26 நாட்களாக சுட்டெரித்த கத்திரி வெயில் நேற்றுடன் விடைபெற்ற நிலையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்தது. வேலூரில் அதிகபட்சமாக கடந்த 1ஆம் தேதி 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் நேற்று 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம், திருநகர், தனக்கன்குளம், தோப்பூர் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் ஆங்காங்கு தண்ணீர் பெருக்கெடுத்தது. கோவை மாவட்டம் அவிநாசி, உக்கடம், இடையார்பாளையம், கணுவாய், தடாகம், சோமையம்பாளையம் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இடையார்பாளையம், கோவில்மேடு, டிவிஎஸ் நகர் ஆகிய இடங்களில் பெய்த ஆலங்கட்டி மழையால் குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் உற்சாகம் அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கனமழை பெய்தது. பலத்த சூறைக்காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் பெரும் தவிப்புக்கு ஆளாகினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், சேந்தமரம், வீரசிகாமணி ஆகிய இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு அதிகபட்சமாக வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் 9 ஆண்டுகால ஆட்சியில் மக்களின் வருமானம் அரசால் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL இறுதிப் போட்டியில் குஜராத்தை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.